ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்கான நியூ ரெகுலேஷன் 2025 அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரெகுலேஷன் 2025 ரெகுலேஷன் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணலை இப்போதைக்கு. ஸோ ஆனால் உங்களோட சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி அகாடமிக் கேலண்டர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய டேட்ஸ் தான் வந்து இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராமும் ரீஓப்பனிங் டேட்டு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அகாடமிக் கேலண்டர் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவிஷனாக என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதனால் வந்து அந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னா, இங்கே அகாடமிக் கேலண்டர் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அகாடமிக் ஷெடியூல் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது அப்படியே ஒரு கேலண்டர் ஃபார்மேட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து ரெட் கலராக கொடுத்துருக்க எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸு. ஸோ இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிறது எண்ட் ஆகிற டேட்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக உங்களுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஆகஸ்ட் 25லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரோட டேட்ஸ்லாம் இருக்கும். இல்லை CA1, CA2, CA3க்குலாம் கலராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே இன்டர்னல் டெஸ்ட் எப்போ இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 10. ஸோ உங்களுக்கு செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறது டிசம்பர் 16லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு கீழே ஒர்க்கிங் டேஸ் வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க, அதாவது டேலி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு மந்த்து எவ்வளோ நாள் வந்து ஒர்க்கிங் டேஸ் போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் குமுலேட்டிவ் ஒர்க்கிங் டேஸுங்கிறது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் எவ்வளோ நாள் போகிறீங்களோ அதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி, ஸோ இந்த செமஸ்டர் நீங்கள் எத்தனை நாள் போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 77 நாள் மொத்தமாக நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து ஒர்க்கிங் டேஸாக போகிறீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் செமஸ்டர் ரீஓப்பனிங் டேட்டு சொல்லிட்டாங்க. இது ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு January 5 அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ கீழே என்னென்ன ஷார்ட் ஃபார்முக்கு என்னங்கிறத ஃபுல் ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அகாடமிக் கேலண்டர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதேமாதிரி அதை ரிவிஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா இதுதான் உங்களோட அகாடமிக் கேலண்டர். இதெல்லாம் இருக்குன்னா உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் ஹாலிடே, என்னைக்கு லீவ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.